ஒரு வழியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். கடலூர் ஓட்டிக்கிட்ட மேட்ச் நடக்குது. ஸோ அங்கே வந்து சுற்றுக்குளத்தில் மேட்ச் ஆடுறோம், போல் மேட்ச்சு. நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஒரு 80 ஸ்கோர் பண்ணோம், அதனால் கொஞ்சம் ஈஸியாக பந்து போட்டோம். ஸோ செகண்ட் மேட்ச் வந்து குடிகாடு கூட மேட்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீம் கூட நாங்கள் பாட போகிறோம். ஒரு 2 ஓவர் வச்சு 2 பேர் கரெக்டாக ஒரு பலன் தெளிவாக பார்த்து ஆடணும். சரியா மீது 3 ஓவர் இது பேட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா தைரியமாக பண்ணலாம். நம்ம ப்ரெஷர் கொடுக்கூடாது. நம்ம 80 ரன் இப்போ ஆடல 80 ரன் அடிச்சுட்டுனா நம்ம தைரியமாக பந்து போடலாம். எப்படின்னா போட்டு தான் ஆகணும். பந்து போட்டு முடிவாயிடுச்சு சரியா. ஆனால் எப்படி பந்து போடணும் நீ தான் முடிவு பண்ணணும். நல்லா ஆடுங்க. பந்து போடுறோம் அதே மாதிரி நல்லா நல்லா பேட்டிங் பண்ணலாம். இந்த மேட்ச்சு நம்ம இன்டர்ஃபேர் கான்செப்டாக வச்சுக்கணும். ஓகேவா, நம்ம ஒருத்தவங்களே 2 பேர் நம்பக்கூடாது. உங்களுக்கு வந்து வச்சு அந்த திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியுமே. அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஒருத்தவங்களே நம்பி போகக்கூடாது. ஆக நம்ம சிரிப்பை பார்த்து இவங்க ஒருத்தனை வச்சு தான் நம்பி விளாண்டாங்க. இந்த மாதிரி அந்த எண்ணத்தை மனதில் மாற்ற மாட்டோம். ஒருத்தரும் வந்து ஒருத்தன் தான் மாற்றலாம். சரியா? ஸோ டீம் ஒர்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். எல்லோரும் டீம் அந்த ஜெயிக்க முடியும். இப்போ பேட்டிங் இறங்க போகிறாங்க. இதுதான் எங்கள் ஓப்பனர்ஸ் இறங்கியிருக்காங்க பார்த்துங்க. அவங்க தான் இறங்க போகிறாங்க. ஸோ டீமில் வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் அதேமாதிரி வச்சுங்க. நம்ம பால் 4 கிடைச்சாலோ 1 கிடைச்சாலோ அந்த பாலில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தான் முக்கியம். நம்ம எவ்வளோ டாட் வாங்குறோம் அதெல்லாம் பிரச்சனை. மேட்ச் உள்ள இருக்குங்க, எடுக்க பாருங்கள். அதான் நாங்கள் இப்போ பண்ணணும். அந்த மிஸ்டேக் பண்ணாத நாங்கள் ஆடுறோமான்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் வந்தனால தான் நாங்கள் ஜெயித்தோம். நாங்கள் ஒரு நாள் எங்கள் ஸ்ட்ராங்கு. பாண்டியில் போய் நாங்கள் தோத்துட்டோம். இது மாதிரி முக்கியமான மேட்ச்சில் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஆனால் க்ளோஸ் மேட்ச்சில் தோத்துட்டோம்ண்ணா. ஸோ அதை வந்து அந்த விரி நாங்கள் எங்கே காட்டிட்டோம். அதான் சொல்லணும். ஜூஸ் எனக்கு கொடுப்பா, நானும் குடிப்பான். இப்போ அதெல்லாம் கவர் பண்ணேன். போன மேட்ச் எங்கள் அண்ணன் கிருஷ்ணா கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து அவர்லாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம் நினைச்சோம். கண்டிப்பா வந்து தோத்துரு பண்றத நிரூபிச்சாச்சு. இவர்தாங்க பேட்டிங் நல்லா ஆடி மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. கேப்டன், எங்க ஊர் டீம் கேப்டனே அவர் தான். பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ப்ரோ ப்ரோ ஒன்று கரெக்டாக எடுத்துக்கிறேன். எங்கே போக மாட்டேங்க இருக்கும். இதெல்லாம் டிக்கெட்டை போட்டு அசியமாக இருக்குது. இதில் வீடியோ எடுக்கணும் தானே? இதில் வீடியோ போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறேன்? இந்த மேட்ச் பற்றியா ஆனால் சொல்லலாம். மேட்ச் விக்கெட் வந்தோன்னு நீங்கள் போய் இறங்குனீங்க. என்ன என்ட்ரில் இறங்குனீங்க? மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. கடைசி வரைக்கும் ஆடுனீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறேன். எந்த ஒரு பேட்டிங்காக இருந்தாலும் சிறப்பாக நின்னா நல்ல பேட்டிங். எங்கள் டீம் கேப்டன் அப்படிதான் இருப்பார். அவர் எங்கள் டீமும் கேப்டன் தான். ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிங்க. எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறைய லட்சத்துக்கு போவார். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். பல வாட்டி சொதப்புவார். மற்ற ஆள் வந்து போட்டு சரி பண்ணுறோம். ஓகே ஓகே யோசி, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். கிஷன், நீ கேட்ச் விட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறா? ஒரு நாள் தான் மேட்ச் தோத்துருந்துருமா? நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். சரி ஓகே. ரமணா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது காரணம் ரமணா இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது காரணம் நீங்கள் தான். ஆனால் உண்மையை சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. மேட்ச் இந்த மேட்ச் நீங்கள் பவர் பிளேல நல்லா ரன் அடிச்சிங்க. 2 மேட்சுமே நல்லா அடிச்சிங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் முடிச்சுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாமே இல்லை, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து வெறும் 70 ரன் அடிச்சிருக்கா. எம்பிஎல்ல கூட சரி ஆடல. நம்ம ஊர் மேட்ச்ன்றதுனால நீங்கள் கலக்குறீங்க. அதுவும் போல் மேட்ச்னால பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச் அந்த லவர் மேல வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அண்ணா இந்த மேட்ச் உங்களால் தான் ஜெயிச்சுது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? இல்லை, எனக்கு டீம் மெம்பர்ஸ் அது போல் ஓன் டீம் விளாடும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். எனக்கு இது போல் ஓன் டீம் விளாடும்போது எப்பவுமே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும். அதுவும் நம்ம ஃபீல்டர்லாம் சொல்லவே தேவையில்லை. எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க.
ஸோ ஒரு டீம்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், நம்ம டீம் ஃப்ரீடம் இருக்குன்றது சொல்லுவாங்க. இருக்கிறத விட எனக்கு பசங்க ஹோப்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் வரல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பால் போடுறது யாருக்கு போடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து ஆப்ஷன் இருக்காங்க, இப்போ ஒரு பவுலர் மெயின் பவுலர் இல்லைன்னா இன்னும் அடுத்த ஆப்ஷன் இருக்காங்க. போன மேட்ச் நல்லா விளாண்டிங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஜேகே 6 விக்கெட் எடுத்தானா? சார் தான் இங்கேருந்து மேட்ச் கூட்டு வந்திருக்காரு. கடலூரில் இருக்கிற சுத்துக்குளம் ஓட்டிகிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் சார் எங்களை மேட்ச் கூட்டு வந்தார். சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா சார் வந்து நம்ம டீம் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் கூட்டு வந்து விளாட வச்சாரு. சார் நீங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது டீமோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பவுலிங் நான் பார்க்கல, ஆனால் ரெண்டாவது மேட்ச் தான் பவுலிங் பார்த்தா நல்லா இருந்தது எல்லாமே. அது இசை சார் நல்லா போட்டிருந்தாரு. அவர் லெஃப்ட்டு கொஞ்சம் போடாரு, அதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. டீம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து நல்லா போட்டீங்க. என்ன சொல்றீங்க? சிறப்பாக நடந்தால் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு வந்து இப்போ இந்த கேகேபி ஸ்போர்ட்ஸ் வந்து கிடைச்ச பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சிறப்பாக ஆட்டம். தம்பியோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்த வந்து கொஞ்சம் கலக்குவார். அடுத்த ஒரு வாய்ப்பு எடுப்போமா? எஸ், பத்திரக்கோட்டை வந்து பண்ணிச்சுங்களேன், இன்ஜினியர்லேருந்து வெளில போயிட்டாருன்னா கத்திரக்கோட்டையே மாறிடும். ஓகேவா? தேங்க்யூ. சரி, ஓகே. வெளில வந்தால் தான் இன்ஜினியர்லேருந்து. ஓகே, தேங்க்யூ. என்ன அடிச்சல நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் வைக்க வண்டிலையும் டாடா ஏசி. ஆனால் இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஆளு ஒரு வண்டி வச்சுருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்பையிலேருந்து எல்லாமே இருக்கவங்களாம் வண்டி வாங்கிட்டாங்க. இன்னமும் யார் வண்டிலையும் சாவி இருக்க வேணான்றான், வண்டியை தூக்கிட்டு போயிடுறான். இது போல இடம் இருந்தால் வந்து உட்காந்துக்கிறான். இது உன் வண்டி ஏறி வந்து நான் வண்டி நின்னுக்கிறான். என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. யாரு பேச்சு ஜோப்பு என்ன மாதிரி வச்சுருக்கிறேன் அந்த வண்டியில். அப்படியே ஜெயிச்சுனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்த்துங்க, இதான் எங்கள் டீமு வின் பண்ணிட்டுங்க. ஸோ என்னையும் காட்டிக்கிறேன், நம்ம பேட்டுங்க. லைவ் லொகேஷன் தான். லைவ் லொகேஷன் ஒரு ப்ராப்ளங்க. லொகேஷன் போகிறப்ப கரண்ட் லொகேஷன் போடுங்க. லைவ் லொகேஷன் போட்டு அலைய விட்டாங்க. வண்டியில் எதுனா இருக்குது, உள்ளே இருக்குது. போயிடலாம். சரி, ஓகே, பாய். கைஸ் முடிஞ்சிச்சு இதோட. அப்படியே மழை வந்துருச்சுங்க. அதில் அப்படியே நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தோம். அப்போ சாப்பிட்டது அவர் சாப்பிட்றத பாருங்கள், செம்ம சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இவர் தான் வந்து எங்கள் முக்கியமான பவுலர். இன்றைக்கி கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு, அதனால் இந்த மேட்ச் என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மேட்ச் பவுல் வின்னர் ஆகிட்டோம். ஸோ இது வந்து எங்கள் கேப்டன் வாங்கியிருக்காரு. அதையும் பார்த்துங்க, மருது பாண்டி, அவர் தான் எங்கள் டீம் கேப்டனு. ஸோ இந்த மேட்ச் செம்மையானாருங்க, உண்மையுமே சொல்லணும். கடைசி வரைக்கும் நின்று ஆடி மேட்ச் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, ஓவர் நம்மளால் ஆட ஒன்று, அந்த இடத்துல வந்து ரன் எடுத்து கொடுக்கணும். நம்மளால் பேட்டில் பாடலன்றதுக்காக நம்ம வந்து டாட் வாங்க கூட அந்த தப்பு 3 பால் டாட் வாங்கினேன். அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஏன்னா ஒரு 100 ரன் வந்துருக்கணும், 80 ரன் அடிச்சுனாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செமிஃபைனலில் பார்ப்போம். பாய்.